பேட்ட படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க சொல்லுவாங்க, மீண்டும் என்ன நீ தொட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இந்த ஒரு டாஸ்க் நடந்தது, அதில் அவங்க தவறு செஞ்சிட்டாங்கன்னு விஜய் சேதுபதி முடிவு பண்ணார். நிறைய பேர் கோரிக்கைகள்லாம் கொடுத்தாங்க, ஃபோன்லாம் பண்ணாங்கன்னு சொன்னார். அதுக்கு ரெட் கார்டும் கொடுத்தாங்க, முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்வதியினுடைய இன்டர்வியூ பார்க்குறோம், அது நான் செய்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. கமருதீனுடைய இன்டர்வியூ பார்த்தோம், நம்ம அதை செஞ்சுருக்கக்கூடாது. பிரஜனுடைய ஒரு வார்த்தையை நான் கேட்குறேன், அங்கே உன்னுடைய அக்கா தங்கச்சி இருந்து இந்த மாதிரி எட்டி உதச்சிருந்தா விட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி. இதே நான் இப்படி திருப்பி கேட்குறேன், பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டுச்சுல, கண்ணில் அடிபட்டு கண்ணெல்லாம் அவ்வளோ வீங்குச்சுல, அப்போ நீங்கள் உட்காந்துலாம் பேசுனீங்களே, அது என்ன தக்காளி தொக்கா? அது ஃபன் டாஸ்க், ஃபன்னாக பேசிக்கிட்டதாக சபரி இன்டர்வியூவில் சொன்னார். இப்போ நான் கேட்குறேன், அவங்க வீட்டில் யாருக்காவது அதே மாதிரி அடிபட்டு இருக்கும் பொழுது அவர் அதுமாரி தான் ஃபன்னாக பேசுவாரா? பேச மாட்டாங்கல்ல. அந்த பொண்ணுக்கு கண்ணே வீங்கிருச்சுப்பா, கண்ணு அப்படியே அந்த கண்ணு வெளில வந்த மாதிரி இருந்தது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்த டாஸ்க் ஆடினாங்களா இல்லையா? எங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாச்சு, வெளிலே வந்தாச்சு. இப்போ நீங்கள் யாருக்கு நியாயம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அப்போ எதுக்கு மேடையில் பார்வதி சாண்ட்ரா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது நான் பேசுகிறேன் அப்படின்னு சாண்ட்ரா வந்தாங்க. என்ன சொன்னாங்க, கனி உள்ளே சாண்ட்ரா வெளியேன்னு சொல்லும் பொழுது பார்வதி மட்டும்தான் சாண்ட்ரா உள்ளே கனி வெளியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தது, நான் அவங்கள கட்டி பிடிச்சேன். அதே மாதிரி அவங்க வீட்டை விட்டு வெளில போகும்போது என்னால் கட்டி பிடிக்க முடியல, ஆனால் அன்கான்ஷியஸ் மைண்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க தனியாக நின்னாங்கன்னு. இப்போ அந்த ஹக் கொடுக்குறேன். அப்போ இதெல்லாம் பொய்யா? கமருதீன் காலில் விழுந்ததே ஏவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க. எப்படி? எனக்கு இது எல்லாமே ஒன்றுமே புரியல. பிரஜன், நீங்கள் பேசுனீங்க. பிரஜன், சாண்ட்ரா பேசுனாங்க, ஏன் இந்த கண்ணில் அடிக்கிறதுக்கு பதில் கழுத்தில் அடிச்சிருக்கலாம். அதெல்லாம் வீடியோ வந்துச்சு. கேட்டால் சபரி அது ஃபன்னில் பேசுனதுங்கிறாரு. இப்போ நீங்கள் பேசுனா எல்லாமே ஃபன். இப்போ நாங்கள் பேசினா, அவங்க பார்வதி பேசுனா பார்வதி செயல் இப்போ கண்டிக்கத்தக்க. கேம் முடிஞ்சிடுச்சு, ரெட் கார்டு கொடுத்தாச்சு. என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த இன்டர்வியூ மூலமாக? எனக்கு புரியலையே.